அல்லேலூயா சொல்லுங்க. சரி, மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய முக்கிய செய்தியினுடைய தலைப்பு மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் வசனம் 3 இருந்து 9 முடியுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், உம்முடைய விரல்களின் கிரிகையாகிய உம்முடைய வானங்களையும், நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. கைதட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி பலி செலுத்தலாம். எல்லாம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, பாருங்க, இந்த சங்கீதம் யார் எழுதுனதுன்னா தாவீது ராஜா எழுதினார். அல்லேலூயா. தாவீது எழுதின சங்கீதம். இதில் நம்ம பார்த்தோம்னா தாவீது வானத்தை பார்க்கிறார். வானத்தில் இருக்கிற சூரிய சந்திரனை பார்க்கிறார். இரவுல நட்சத்திரங்களை பார்க்கிறார். மேகங்கள் ஓடி ஓடி அங்கெங்கும் திரும்புகிறத பார்க்கிறார். காற்றை பார்க்கிறார். கிழக்கே இருந்து வீசுகிற காற்று, வடக்கே இருந்து வீசுகிற காற்று, மேற்கே இருந்து வீசுகிற காற்று, தெற்கே இருந்து வருகிற காற்று, இதெல்லாம் ஆண்டவருடைய அந்த படைப்புகளை நினைச்சு அவர் ஆச்சரியப்படுறார். கர்த்தருடைய படைப்பை நினைத்து தாவீது என்ன செய்கிறாரு? ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான். அந்த 4வது வசனத்தை ஒரு நேரம் படிக்கலாமா? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், கவனிங்க, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். எல்லா படைப்புகளையும் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. இவ்வளவெல்லாம் படைத்த தேவன் இந்த மண்ணான மனுஷனுக்கு மகிமையின் கிரீடத்தை கொடுத்திருக்கிறாரே, மகிமையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லி தாவீது பாருங்க ஆண்டவருடைய படைப்பையும் மனிதனை நினைத்து அவர் ஆச்சரியப்படுறார். மனுஷனை நீ நினைக்க அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது கர்த்தருடைய சிருஷ்டிப்பை எல்லாம் நினைத்து அவர் ஆச்சரியப்பட்டு எழுதின சங்கீதம் தான் இந்த 8வது சங்கீதம். அல்லேலூயா. ஒவ்வொரு சங்கீதங்களையும் வசனங்களையும் நம்ம வாசிக்கும் போது தாவீது ராஜாவுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்த தேவன் எவ்வளவு அருமையானவர்.
அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய படைப்பை நினைத்து என்ன செய்கிறான்? ஆச்சரியப்பட்டு எழுதுகிறான், ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு சங்கீதத்தில் எழுதுகிறாரு, உம்முடைய வேதத்தை ஆலயத்தில் வந்து உமது வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறேன்னு சொல்கிறார். தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நல்லா கவனிக்கணும். நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், வேதத்தை தியானம் பண்ணணும். ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் நம்ம வாழ்கிற காலங்கள் எப்படி காலங்களாக இருக்குது? வேதத்தில் சொன்னது நிறைவேறிக்கிட்டு இருக்கு. எருசலேமை சேனைகளால் சூழ்ந்திருக்கும், அப்பொழுது என்னுடைய வருகை வரும் சொல்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக அரபு நாடுகள் இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பயங்கர மூர்க்கத்தோடு கிளம்பி நிற்கிறாங்க. அதை குறித்தா நம்ம ஜெபம் பண்ணோம். பிரதர் சொன்னாங்க, ஆண்டுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலங்களில் அது நடக்குது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த வருகையில் நாம் அவருக்கு முன்பாக நிற்க நம்ம தகுதியாக இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம வேதத்தை என்ன செய்யணும்? ஆராய்ந்து படிக்கணும், ஆராய்ந்து கேட்கணும். தாவீது ஆச்சரியப்படுறான், இவ்வளவு படைப்புகளை விசித்திர வினோதமாக படைத்த தேவன் மனுஷனை நினைக்க இந்த மனுஷன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது ஆச்சரியப்படுறான். அல்லேலூயா. சங்கீதம் 115 சங்கீதம் 16வது வசனத்தையும் வாசிக்கலாம். 90 சங்கீதம் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கவனிங்க, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 115 16வது வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள். கவனிங்க, வானங்கள் கர்த்தருடையவைகள், மனுபுத்திர பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இதெல்லாம் வானங்கள், வானாதி வானங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 3 வானங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அநேக வசனங்களில் வானாதி வானங்களை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. வானங்கள் தேவனுடைய படைப்பாக இருக்கிறது. பூமியவோ கர்த்தர் என்ன செஞ்சாராம்? மனுபுத்திரருக்கு கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை நம்ம இன்னைக்கு மலையை பார்க்குறோம், ஆமாம், மேகங்களை பார்க்குறோம், காற்றை பார்க்குறோம், வானத்து நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன், இதெல்லாம் ஆராயணும். சொல்லுங்க அல்லேலூயா. மிருகங்கள், அநேக மிருகங்கள் இருக்கிறது, அநேக மிருகங்கள் இருக்கிறது. அந்த மிருகங்களில் ஒரே ஒரு மிருகம் மட்டும் சூரியனையோ சந்திரனையோ பார்க்காது. வானத்தை அவர் அண்ணாந்து என்ன செய்யாது? பார்க்காது. அந்த மிருகத்துக்கு பேர் தான் கேப்டன் பன்றி. அல்லேலூயா. அது வானத்தையும் பார்க்காது, நட்சத்திரங்களையும் பார்க்காது, சூரியனையும் பார்க்காது. அது எங்கே அதனுடைய பார்வையெல்லாம் இருக்கும்? சாக்கடைக்குள்ளேயே இருக்கும். அல்லேலூயா. சாக்கடைக்குள்ளேயே இருக்கும். மற்ற மிருகங்களை போல் அது இல்லை. அதுபோல் மனிதர்கள் இன்றைக்கு குடித்தா போதும், வெறிச்சா போதும், பாவம் செய்தா போதும், பணம் சம்பாதிச்சா போதும், இப்படியெல்லாம் மனிதர்கள் பூமிக்குரிய காரியத்தையே சிந்திக்கிறாங்க. ஆனால் தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் அவன் ஆகாயத்தை பார்த்து, கர்த்தருடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்படுறான். அல்லையா சொல்லுவோமா? ஆச்சரியப்பட்டு இப்பேற்பட்ட வல்லமையான படைப்புகளை படைத்த தேவன் மனுஷனை நினைக்க அவன் எம்மாத்திரம். நம்மளை ஆண்டவர் இவ்வளவு தூரம் அழகுபடுத்தி
ஆராத்தி வச்சிருக்கிறாரே, நாம் எம்மாத்திரம். யோபு 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிக்கலாம். யோபு 25 6வது வசனம். புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுப்புத்திரனும் எம்மாத்திரம் என்றான். பாருங்க எப்படி அங்க வேதத்தில் வாசிக்கிறோம். மறுபடி வாசிக்கலாம் அந்த வசனத்தை. புழுவாயிருக்கிற மனிதனும், மனுஷன் என்ன எப்படி இருக்கிறானா? புழுவா இருக்கிற மனுஷனும் பூச்சியாயிருக்கிற மனுப்புத்திரனும் எம்மாத்திரம். எம்மாத்திரம். அப்பேற்பட்ட படைப்பை படைத்த தேவன் மனுஷனை பார்க்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் புழுவாய் இருக்கிறான், தூசியாய் இருக்கிறான். சங்கீதம் 90 6வது வசனத்தை படிச்சோம்னா, அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிறது போல இருக்கு. மனிதன் தேவனுடைய பார்வையில எவ்வளவு அற்பமா இருக்கிறான். ஆமென். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. மனிதனுடைய ஜீவன் புகையை போன்றது. பாருங்க, அது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. நம்முடைய ஜீவன், மனிதனுடைய ஜீவன் புகையை போல இருக்குதான், புகையை போல மறைந்து போகிறதா. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 9வது வசனம் படித்தோம்னா, யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக சொல்லுகிறான், என் ஆயுசு நாட்கள் 130 வருஷம். அல்லேலூயா. நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமாக இருக்கிறது. எத்தனை வருஷம் மனிதன் வாழ்ந்தாலும் இந்த உலகம் கடந்து போகிற நிழலாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்பேற்பட்ட இந்த மனிதனை தேவன் நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. மண்ணினாலே ஆதாமை படைத்தார் ஆண்டவர். அந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே தன்னுடைய நாசியின் சுவாசத்தை ஊதினார். அந்த மனிதனோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மண்ணான மனிதனுக்கு ஆண்டவர் என்னத்தை படைத்தாரா? நித்தியத்தை படைத்தார், நித்திய வாழ்வை படைத்தார். அல்லேலூயா. நித்திய வாழ்வை படைத்து அந்த மனிதனுக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே தந்தார். அல்லேலூயா. நம்மெல்லாம் இங்கே பாருங்க, அற்பமாய் கிடந்த பிள்ளைய இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் ஈவா இறக்கமா நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. கைதட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? சொல்லுங்க. புரியலை நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறது. நித்தியத்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடத்தை உண்டாக்கினார். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிற காலத்தில் வனாந்தரத்தில் வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அந்த வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆடுகள் மேல் அவன் கரிசனை வைத்து அந்த ஆடுகளுக்கு மேய்ச்சலை கொடுத்து தண்ணீரை காட்டி அந்த ஆடுகளை இரவும் பகலும் பாதுகாக்கும் போதெல்லாம் அவனுடைய எண்ணம் எங்கே வருது? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளுக்கு நான் மேய்ப்பராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு யாரு? என் தேவனாகிய கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, தாவீது சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் சரியான ஒரு ஞானம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நாம் தேவனுடைய படைப்புகளை நினைத்து நாம் ஆச்சரியப்பட வேண்டும்.
இப்படியெல்லாம் படைத்த தேவன் அற்பமான நம்ம மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்தாரே. அல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் அதாவது 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். பாருங்க, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். தாவீது தன் சொந்த தகப்பன் தாயால வெறுக்கப்பட்டவன், தன் கூட பிறந்த 7 சகோதரர்களாலே அற்பமா எண்ணப்பட்டவன், தன் ஊராலே சொந்த பந்து ஜனங்களாலே தாவீது வெறுக்கப்பட்டவன். ஆனா எல்லாரும் வெறுத்தாலும் கர்த்தர் தாவீதை அதுதான் சொல்றார், எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன்னு சொல்றார். அப்பேற்பட்ட மனிதனை எல்லாருக்கும் முன்பாக உடைந்த பாத்திரமா இருந்த அவனை பாருங்க, கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாக, மகிமைக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மாத்தினார். நீங்கள் நான் அப்படித்தான் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கிற நம்மளை தான் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமா நம்மளை மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைஞ்சு போய் இருக்கீங்களா? நொறுக்கி போய் இருக்கீங்களா? ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமா மாற்றுவார், மேன்மையான பாத்திரங்களா நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. குயவன் கையில வணைந்து கொண்டிருந்த களிமண் அது கெட்டு போனாலும் திரும்ப அந்த குயவன் அந்த களிமண்ணை பிசைந்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து மறுபடி தனக்கு இஷ்டமான ஒரு நல்ல பாத்திரமாக வணைகிறது போல தான் உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தேவாதி தேவன் ஆமேன் அவர் சித்தத்துக்கு ஏற்றபடி நம்மளை வணைந்து எடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த பூமியை நம்ம இங்கே பூமியில் எடுத்து பார்க்கும்போது பூமியெல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? பெருசா தெரியுது. உலக நாடுகளெல்லாம் பெருசா தெரியுது. ஆனா ஒரு விண்வெளி வீரன் விண்கலத்தில் அவர் சந்திர மண்டலத்திலிருந்து பூமியை பார்த்தானா, அந்த சந்திர மண்டலத்தை நெருங்க நெருங்க பூமி ஒரு வாலிபால் போல, ஒரு குட்பால் அந்த பால் இருக்குது பாருங்க, வாலிபால் அது போல அப்படி சின்னதாக தெரியுது. அங்கே மேலும் மேலும் அங்கே உன்னத மேலே பறக்க பறக்க சந்திர மண்டலத்தை நெருங்க நெருங்க ஒரு டென்னிஸ் பால் போல சின்னதாக இருக்குதான் பூமி. அதையெல்லாம் விட உயரத்தில் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அங்கே இருந்து மனுஷனை அவர் பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம காலுக்கு கீழே ஓடுற எறும்புகள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நடக்கும்போது அது என்ன செய்யுது? கால்களில் மிதிபட்டு நசுங்கி போகுது. பாருங்க, கர்த்தர் உன்னதத்திலிருந்து உயரத்திலிருந்து பார்க்கிறார். நம்ம எல்லாரும் எப்படி தெரியும்? மனுஷர்கள் எப்படி தெரியும் அவருக்கு? ஒரு புழுவை போல, ஒரு எறும்பை போல. ஆமென். அற்பமாய் தெரிகிற இந்த மனிதனுக்காக தன்னுடைய ஒரே மகனை செல்லகுமாரனை, இந்த எறும்ப தூசியை சாம்பலை அற்பமா எனப்பட்ட அந்த மனிதர்களாகிய மனுஷிகளாகிய நம்மளுக்காக விலையேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்தி நம்மளையெல்லாம் மீட்டெடுத்து அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு, நாம் பெரிய ஒரு பலசாலிகள், பணக்காரர்கள், அழகானவர்கள், நல்ல குணமுள்ளவங்க, நிறமுள்ளவங்கள்லாம் நம்மளை தெரிந்து கொள்ளலை. அற்பமான மனிதர்களாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை
நம்முடைய ஆண்டவர் நம்மேல நினைவாய் இருப்பது எப்படி? மனுஷனை நினைக்கிறதுக்கு நாம எம்மாத்திரம்? அல்லேலூயா. நம்மளே பார்க்குறோம், ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் தாங்க முடியலை, ஒரு மண்டையடி வந்தால், வயிற்று வலி வந்தால், ஏதாட்டும் ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா மனிதர்கள் மரித்து போயிடுறாங்க. ஒரு சிறிய ஏதாட்டும் ஒரு தேள் கடிச்சா, பாம்பு கடிச்சா மனுஷன் செத்து போயிடுறான். பெயர்பட்ட அற்பமான மனிதர்களுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஓநாயி, கரடி, சிங்கங்கள், புலி, பலவிதமான விஷ ஜந்துக்கள் மத்தியில் நம்மளை சேதமில்லாமல் பாதுகாக்கிறவர் யார்? நம்முடைய தேவாதி தேவன். ஏசாயா 66:13 எழுதப்பட்டிருக்கு, ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுவார். ஒரு தாய் நம்மளை தேற்றுவது போல நம்மளை தேற்றி அரவணைக்கிற கர்த்தர். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்னு சொல்றார். எருசலேம்னா என்னது? சபை. சபையில் வைத்து கர்த்தர் நம்மளை வசனம்ங்கிற ஞானப்பால் மூலமாக என்ன செய்கிறாரு? ஜீவ வார்த்தையின் மூலமாக, ஜீவ அப்பத்தின் மூலமாக நம்மளை தேற்றுகிறார். தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி நம்மளை தேற்றுகிறார். சொல்லுங்க. தாவீது சொல்றார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார். சங்கீதம் 116:12 படிச்சேன்னா, கர்த்தாவே நீர் செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, இரட்சகரே நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, தாவீதை நினைத்து ஆண்டவர் ராஜரீகத்தை கொடுத்தார். ஆண்டவர். ஆமென். சங்கீதம் 115:12 நம்முடைய தாழ்விலே பாருங்க. 136 சங்கீதம் 23 நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை விசுவாசிக்கிறேன்? நம்முடைய தாழ்வில், நம்முடைய மரண படுக்கையில், நம்முடைய இல்லாமையில, ஏழாமையில, சொல்லுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை நினைச்சார் பாருங்க, அவரை துதிக்கணும். அதனால தான் நம்ம மாதந்தோறும் என்ன செய்கிறோம்? இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிறோம், சுத்திகரிப்பு ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், சனிக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம், அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஏன்னா நம்ம தாழ்வில் கிடந்தோம், எளியவர்களாக கிடந்தோம், தூசியின் துருவமாக கிடந்தோம். ஆமை எறும்பு போல பிறர் காலில் நசுக்கப்படுற ஆமை ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தோம். அப்பேற்பட்ட நம்மை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்லி, உன் மதில்கள் எப்போது என் கண் முன்னால் இருக்கிறது, இனி கொடுமை உன் தேசத்தையும் அழிவு நாசமும் உன் எல்லையிலே கேட்கப்பட மாட்டாது என்று சொன்ன தேவன் நம்மளை நினைப்பதற்கு அவர் ஏமாற்று. எல்லாராலும் அற்பமா எனப்பட்ட நம்மளை நினைப்பதற்கு அவர் ஏமாற்று. சங்கீதம் 115:12 எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2:8 அதாவது 8 படித்தோம்னா, அன்னாள் சொல்றா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு அமர பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் அப்பாவுடைய பாதத்துக்கு வந்த உங்களை இன்னைக்கு ஆண்டவர் நேசிக்கிறதுனால இந்த சத்தியம் வெளிப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நினைச்சிருக்கிறார். ஐயோ, நான் கடனால் மிதிக்கப்பட்டுருவேனோ, வியாதியினால் மிதிக்கப்பட்டுருவேனோ, சாபத்தினால் மிதிக்கப்பட்டுருவேனோ,
ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த மலை போல பிரச்சனை, இந்த பர்வதம் போல உள்ள பிரச்சனையை நான் தாண்டிடுவேனா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக சொல்றாரு, பர்வதமே எம்மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக சமபூமியா போ. பர்வதமே எம்மாத்திரம் என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமியா போ. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை நினைக்கிறதுக்கு சொல்லுங்க. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசையா, என்னை கருவியாக பயன்படுத்தும் ஏசையா. முழங்கால் போடுமா எல்லாரும். நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசையா. முழங்கால் படிட்டு இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். என்னை கருவியாக பயன்படுத்தும் ஏசையா, 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 ஏசையா. கைதட்டி பாடுங்க. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசையா, என்னை கருவியாக. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம். கடந்த காலங்களை சிந்திச்சு பாருங்க. மறுதளித்த பேதுரு மனம் கசிந்து அழுத போது, மறுதளித்த பேதுரு மனம் கசிந்து அழுத போது, உடைந்து போன பாத்திரத்தை மாற்றி நீ சபையின் திறவுகோலை கையிலே. உடைந்து போன பாத்திரத்தை மாற்றி நீ குடும்ப திறவுகோலை கையிலே கொடுத்து. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் என்னை கருவியாக. ஆமாப்பா ராஜா சொல்லுங்க. ஆண்டவரே ஏசையா, சித்தம் போல உருவாக்கும் களிமண் நாளையா, உங்க சித்தம் போல உருவாக்கும் களிமண். வனைபவரும் வடிவமைப்பவர் நீரே, என் பாத்திரத்தின் பண்பு நீரே. சொல்லுங்க. வனைபவரும் வடிவமைப்பவர் நீரே, என் பாத்திரத்தின் பண்பு நீரே. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசையா. ராஜா, என் குடும்பத்தை என்னைய ஒரு கருவியா பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆமே. ராபா கராபா லாமா சந்தரா பௌதரா பரபா ரபா. ஆமே. ஏசையா, 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 ஏசையா. உயிர்ப்பிக்கும் ஜீவநதி என் தேவன் நீர்தானே, என்னை உயிர்ப்பிக்கும் ஜீவநதி என் தேவன் நீர்தானே. ஆமே. அதிகாரம் உன் கையில் தானே. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க பிரதர், சொல்லுங்கம்மா. அதிகாரம் உன் கையில் தானே, என் எதிர்காலம் உன் கையில் தானே. அதிகாரம் உங்க கையில் தானே. என்னை நடத்துகிற அதிகாரம், என் எதிர்காலம் ஆண்டவரே. நான் உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசப்பா, என்னை கருவியாக பயன்படுத்தும் ஏசையா. உடைந்த சிதைந்த பாத்திரம் ஏசையா, ஏசையா.
ஏசையா ஏசையா ஏசையா. ஆமென். அல்லேலூயா. உடைந்து போன வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர் ஆண்டவர். நம்மை கட்டி எழுப்புனது போல எத்தனையோ மக்கள் இன்னைக்கு உடைந்து கிடக்கிறார்கள், நொறுங்கி கிடக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் கட்டி எழுப்புவார். உடைந்து போன ஜனங்கள், உடைந்து போன வாழ்க்கை, உடைந்து போன சமுதாயம், உடைந்து போன வருமானம், எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப கர்த்தர் அந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். என்னை நான் உடைந்து சிதைந்து கிடக்கும் போது என்னை உருவாக்கின கர்த்தர், நான் மற்றவர்களை உருவாக்குறதுக்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தணும். ஆண்டவரே அல்லேலூயா. மனுஷனை நினைக்கிறதுக்கு நீங்கள் ஏமாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே நாம் ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தாழ்விலே நம்மளை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ முக்கியமான, யாரை கர்த்தர் நினைத்தருள்வார், யாருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் அப்படின்னு பார்த்தா, கீழ்ப்படிந்த நோவாவை நினைத்தருளினார். கீழ்ப்படிந்த நோவாவை கர்த்தர் நினைத்து அருளினார். கீழ்ப்படிந்த நோவாவை கர்த்தர் நினைத்து அருளினார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவன் நோவாவையும் கவனிங்க, அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். அல்லேலூயா சொல்லுவோமா? யார் ஆண்டவர் நினைப்பாரு? யார் மேல நினைவா இருப்பார்னா நோவா. பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனம் எழுதுகிறது, நோவா தன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே அவன் நீதிமானா இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் கேட்டு, கர்த்தர் சொன்னிய மாடல் படி, பிளான் படி, அளவின்படி அவன் நடந்து, நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான்? ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பாருங்க. பாருங்க, விசுவாசத்தினாலே நோவா, கவனிய, நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பட்டு பயபக்தி உள்ளவனாகி, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நோவா, மனிதனுடைய அக்கிரமம் பெரிதா இருக்கிறது, அவர்களை படைத்தது எனக்கு விசனமா இருக்கிறது, நான் இந்த ஜனங்களை முழுவதும் நிக்கிரகம் பண்ண போறேன், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். ஆனா உனக்கு என் கண்களில் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. நீ உன் குடும்பம் என்ன செய்ய? ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பலை உண்டாக்க சொல்றார். சொன்ன உடனே நோவா தன் காலத்தில் அவன் தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழையை உண்டாக்கி, அந்த பேழையிலே நோவா முதலான 8 பேரும், பாருங்க, பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் அவனுக்குள்ளாக ஜோடி ஜோடாக சேர்த்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? நோவாவும் குடும்பமும் 1 வருஷம் சொச்சம் அந்த ஜலப்பரலையை முடிய மட்டும் கப்பலில் வச்சு என்ன செய்யப்பட்டாங்க? பாதுகாக்கப்பட்டாங்க. விசுவாசத்தினால பேழையை கட்டுறதுக்கு 120 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. 120 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போகிற சம்பவத்தை
நோவா விசுவாசித்து அந்த காலத்தில் அவன் பேழையை கட்டி ஜலப்பிரளயத்தில் ஆக்கின திருப்பில் அழிந்து போகாதபடி தன்னை காத்து கொண்டான். சொல்லுங்கள் அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்போ உலகத்தில் நடக்கிறத நீங்கள் பூமிக்குரிய காரியத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும். உலகத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும், அப்பொழுது முடிவு வரும் இருக்கு. இன்னைக்கு எருசலேமும் சேனைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு? சூழப்பட்டிருக்கு. எருசலேம் அந்த தேசம், இஸ்ரவேல் தேசம், ஈரான், லெபனான், அடுத்தது பாலஸ்தீனா, துருக்கியர்கள், சுற்றி இருக்கிற அரபு நாடெல்லாம் சூழ்ந்து நிற்கிது. இப்போ என்ன இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் 1967 ஆண்டில் இருந்து இஸ்ரவேல் இருக்கக்கூடாது, யூதர்களுக்கு நாடு இருக்கக்கூடாதுன்னு யுத்தம் பண்ணி இஸ்ரவேல் தேசத்தை யாரும் என்ன செய்ய முடியலை? அழிக்க முடியலை. கடைசியில் அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்பவும் நம்ம காலத்தில் அந்த நாளில் நடந்தது பார்க்கல, இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? பயங்கர யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய ஆயுதங்கள் ஏவுகணையை வச்சு மாறி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு சின்ன குட்டி நாடு, அதை சூழ்ந்து பாருங்க. ஆமென். பயங்கரவாதிகள் சூழ்ந்து நின்று யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் பதிலடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லையா சொல்லலாமா? அப்போ இந்த காலம் எதை குறிக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமீபத்தில் என்ன செய்ய போகிறாரு? சீக்கிரம் வரப்போகிறார். அந்த காலத்தை இந்த நம்ம காலங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் நம்ம ரட்சிப்பின் பேழையை என்ன செஞ்சுக்கிறோன்னா காத்துக்கிறணும். ரட்சிப்பின் பேழையை உடைச்சிடக்கூடாது. புரியுது ஆண்டுடைய பிள்ளைகளை? பாருங்கள், இப்போ மோசே எகிப்து நாட்டில் மோசே பிறக்கும்போது என்ன சம்பவம் நடந்துக்கிட்டதுன்னா, பார்வோன் மன்னன், யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் மன்னன் எழும்பி இஸ்ரவேல் தாய்கள் பெண்கள் ஆண் குழந்தை பெற்றா அந்த ஆண் குழந்தை என்ன செஞ்சிடனா கொன்று, மனையிலே கொன்று, அதை ஓடுற நைல் நதியில் என்ன செஞ்சிடனா பிள்ளைகளை வீசிடணும். இப்படிப்பட்ட காலத்தில் யார் பிறக்கிறா? மோசே பிறகுறான். மோசே 3 மாதம் வரைக்கும் பிள்ளை என்ன செய்கிறாங்க? தாயின் தகப்பன்னு விசுவாசித்து பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்களாம்? 3 மாதம் அந்த பிள்ளையை பாதுகாத்தாங்களாம். 3 மாதம். என்ன நினைப்பு தெரியுமா? விசுவாசத்தினால இந்த பிள்ளை எப்படியும் பிழைக்கும், இந்த பிள்ளைய வளர்ந்து இந்த மகன் அடிமைப்பட்டிருக்கிற நம்முடைய ஜனங்களை விடுதலையாக்குவான்னு சொல்லி தாயும் தகப்பன் விசுவாசித்து அந்த பிள்ளை என்ன செஞ்சாங்க? ஒரு நாணல் பெட்டியில் அந்த பெட்டியை உள்ளு புறமும் கீழ் பூசி அந்த பெட்டிக்குள்ள அந்த மோசே என்ற சிறு பாலகனை அடைத்து நைல் நதியிலே தள்ளி விட்டாங்க. அந்த பிள்ளை யாருடைய கையில் அகப்பட்டுச்சு? பார்வோனுடைய குமாரத்தின் கையில் அகப்பட்டது. எந்த பார்வோன் இஸ்ரவேல் ஆண் குழந்தை அழிக்கணும் திட்டம் போட்டானோ அதே பார்வோனுடைய அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அதே பார்வோனுடைய அரண்மனையில் அவன் குமாரத்தை குளிக்க வந்தவன், நீராட வந்தவன் அந்த பெட்டியை கண்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அழகான பிள்ளை என்ன செய்கிறது? இருக்கிறார். அந்த பிள்ளைய தண்ணீரிலிருந்து எடுத்ததுனால அவனுக்கு மோசே என்றவன் என்ன செஞ்சா? பேர் வச்சான். மோசே என்று பேர் வச்சது யார்? பார்வோனுடைய குமாரத்தி, தண்ணீரிலிருந்து எடுத்த மகன் சொல்லிட்டு மோசேன்னு பேர் வச்சான். மோசே வளர்ந்து பெரியவனாகி பாருங்க, சகல கலைகளும் சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். பாருங்க, தன் சொந்த ஜனங்கள், தன் தாய் தான் வளர்க்கிறா. திரும்ப அந்த வளர்ப்பு தாயா யார் வர்றா? மோசையை பெற்ற தாயே வர்றா. அவன் வளர 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 அந்த தாய் அவனுக்கு பாருங்க பாலை ஊற்றுனது மட்டுமல்ல, படிப்பை ஊற்றுனது மட்டுமல்ல, தன் ஜனத்தின் மேலே பாரத்தை அவனுக்குள்ள ஊற்றுனா. அல்லேலூயா.
அவன் வளரும்போது தன் சொந்த ஜனங்கள் வேதனைப்படுகிறதை கண்டு பாருங்க, அந்த மோசே ஜனங்களுக்காக மாம்சத்தில் ஒரு எகிப்தியனை கொன்றுவான். அப்படி இருந்தும் அந்த மோசே எகிப்தை விட்டு பாருங்க, அது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பாருங்க 24வது வசனத்திலிருந்து படி பாருங்க. மோசே விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது வெறுத்து, உலகத்துக்குரியவன் என்பதை வெறுத்து பாருங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து அனுபவிப்பதை பார்க்கிலும் கவனிங்க, தேவனுடைய ஜனங்களோடு இனி வரும் நித்திய ஜீவன் மேல் அவன் நோக்கமாயிருந்து உலகத்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நித்திய நோக்கத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக மோசே எகிப்தை விட்டு பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பப்படுகிறதே தெரிந்து கொண்டான். அவன் விசுவாசத்தினாலே பாருங்க, இனி வரும் பலன் நித்திய ஜீவன் மேல் நோக்கமாயிருந்து அவன் பார்வோனுடைய கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். சொல்லுங்க அல்லேலூயா. தகப்பன் ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த நாளங்களில் யாரு மேலே கர்த்தர் நினைவாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் மேலே, கர்த்தருக்காக தன்னை வேறு விரித்து கொண்டவர்கள் மேலே. உலகமே இன்றைக்கு ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக கிடக்கிறது. கொத்து கொத்தா மக்கள் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க, கொத்து கொத்தா ஜனங்கள் அழிந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அந்த ஆக்கின தீர்ப்பில் நம்ம மாட்டிக்கொள்ளாதபடி விசுவாசமாகிய பேழைக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? நம்மளை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணி பாருங்க, மோசே, பவுல் இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் கர்த்தருக்கென்று தங்களை வேறுபடுத்தி கொண்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்தது 2வது பாயிண்ட், யார் மேல் கர்த்தர் நினைவாக இருக்கிறார்? நண்பனான ஆபிரகாமை நினைத்தருளினார். நண்பனான, கிறிஸ்துவுக்கு நண்பனாயிருந்த ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார். சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, யாரை ஆண்டவர் நினைத்தருளினார்? ஆதியாகமம் 18:19-29 வசனம். கவனிய, தேவன் அந்த சமபூமியின் பட்டணத்தை அக்கினியால் அழிக்கும் போது இதில் ஆபிரகாமை நினைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் பாருங்க, லோத்து இன்னைக்கு சோதோம் குமாரா பட்டணத்தில் அந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் அந்த பட்டணத்தை, சோதோம் குமாரா அந்த பட்டணத்தை, நாட்டை அழிக்கும் போது, கர்த்தர் அக்கினியால் அழிக்கும் போது யாரை நினைச்சாரா? ஆபிரகாமை நினைச்சு கவனிங்க, லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஒரு மூத்த ஒரு தகப்பனோ ஒரு தாயோ கர்த்தருக்கு பயந்து அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் என்ன வரும்? பாதுகாப்பு வரும். ஆபிரகாமை நினைத்து லோத்தை என்ன செஞ்சார் ஆண்டவர்? அழிவிலிருந்து, அக்கினியிலிருந்து பாதுகாத்தார். நீங்கள் தாயின் தகப்பனமா இருக்கிறவங்க ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ஆபிரகாம் கர்த்தருக்கு நண்பனாக இருந்தான். கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அடுத்தது 10ல் 1 பாகம், தசம பாகத்தை கர்த்தருக்கென்று
மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்பட்ட தேவனுடைய உன்னதமான ஆசாரியனுக்கு ஒப்பு கொடுத்தான். தசமமாக உடன்படிக்கையை கொண்டு வந்தது ஆபிரகாம் தான். அந்த ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் நிமித்தம்னு எழுதப்பட்டிருக்கும் பழைய ஏற்பாட்டிலாம். புதிய ஏற்பாட்டிலையும் ஆபிரகாமின் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா முதல்ல தசம பாகம்ங்கிற 10ல் ஒரு பாகத்தை கர்த்தருக்கு செலுத்தின ஒரு மனிதன் யாரு? ஆபிரகாம். அதனால ஆபிரகாமை நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் இனத்தானாகிய லோத்தையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்றினார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஆபிரகாம் திறப்பில் நின்றார். சர்வலோகாதிபதியாகிய கர்த்தர் துன்மார்க்கரோடு நீதிமானை அழிப்பீரோ என்று சொல்லி அல்லேலூயா திறப்பில் நின்றார். நமக்காக திறப்பில் நிற்கிறது யார் தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே எனக்காக மரித்தவர், அவரே எனக்காக எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது வாரிசத்திலும் இருக்கிறவர். யார் திறப்பில் நிற்கிறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது வாரிசத்திலிருந்து பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறாரா? பரிந்து பேசுகிறார். நாம் ஆண்டவருடைய தகப்பன் தாயா இருக்கிற நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நேசிக்கணும், ஏழைகளை நேசிக்கணும், திக்கற்ற பிள்ளைகளை நேசிக்கணும், கர்த்தருக்கென்று தசமபாக உடன்படிக்கையை ஏற்படுத்தணும். அதனால தான் ஆபிரகாமை நான் நினைக்கிறேன்னு சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட், பெருமூச்சு விட்ட இஸ்ரவேலர்களை கர்த்தர் நினைத்தார். பெருமூச்சு விட்டு கதர்ன இஸ்ரவேலர்களை கர்த்தர் நினைத்தார். படிக்கலாம் யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 24, 25. பாருங்க, தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய பெருமூச்சை கேட்டு, பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும், அல்லேலூயா சொல்லுவோமா, 430 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் இங்கேருந்து சாப்பாட்டுக்காக வயிற்று பொழப்புக்காக போனாங்க எகிப்துக்கு. யோசேப்பு இருந்த காலத்தில் அவர்களுக்கு நல்ல சமாதானம் கிடைச்சிச்சு. யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பு அறியாத வேறொரு ராஜா எழும்பினான். அவன் எழும்பித்தான் ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான், நெருக்க ஆரம்பிச்சான். ஜனங்கள் பெருமூச்சு விட்டு கதறினாங்கண்ணா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப்பின் தேவனேன்னு கதற ஆரம்பித்தான். அவள் கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களை அவர்கள் பெருமூச்சை கேட்டு அதை நினைத்தருளினார். இங்கே பாருங்க, நீங்களும் நானும் இந்த சந்ததியில் கர்த்தருடைய வருகை தாமதமானா, இங்கே பாருங்க, தாய் தகப்பன் எப்படி ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படுகிறாங்களோ அந்த கீழ்ப்படிதல் உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புரியுதா? இப்போ ஆபிரகாம் நிமித்தம் நான் லோத்தை காப்பாற்றுவேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பி நிமித்தம் நான் இந்த ஜனங்களை என்ன செய்வேன்? விடுதலையாக. ஆண்டவர் கொடுக்குற வருமானத்தை நம்மளே சாப்பிட்டுட்டு பாத்திரங்களை கழுவி வச்சோம்னா அல்லேலூயா, அது பின் விளைவு என்ன எப்படி இருக்கும்? நஷ்டமாக இருக்கும். பின் விளைவு நஷ்டமாக இருக்கும். ஞான கண்ணு திறந்தவங்க, ஞான இருதயம் திறந்தவங்க ஞானமாக நடப்பாங்க. ஆமாம், பொருத்தனையில் கரெக்டாக இருக்கணும். உனக்காக அல்ல, உன் சந்ததிக்காக, வருங்காலத்திற்காக நீ ஆண்டவருடைய பேங்கில் என்ன செய்யணும்? அல்லேலூயா, விதைச்சிக்கிட்டே வரணும். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஞானம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு பொருத்தனை பண்ணான். நான் தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்வேன்? 10ல் ஒரு பகுதி தசமபாகம் கொடுப்பேன்னு வேண்டு கண்டான். பாருங்க,
ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை விட, ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை விட யாக்கோப்பின் ஆசீர்வாதம் பெருசா இருந்துச்சு. யாக்கோப்புக்கு தான் ஆண்டவர் பேர் வச்சார் யஜூரன். யஜூரன் என்று பேர் வைத்தார். தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு என்று, கர்த்தருக்கு என்று விதைக்கணும். லோத்து ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே அவன் சோதோம் குமாரத்தை விட்டு வெளியே வந்தான். தேவதூதர்கள் அவனை விடுதலையாக்குனாங்க. நோவா தனக்கு உண்டான எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் கொட்டி பெரிய ஒரு கப்பலை செய்தான். தேவ எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சான். உலகத்தில் ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஜலப்பிரளயம் முடிஞ்சு உலக நாடு எல்லா சொத்துக்கள் எல்லாம் தங்கம் வெள்ளி வைடூரியமெல்லாம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? அவன் நோவாவுக்கு, அவன் சந்ததிக்கு சொந்தமாகிடுச்சு. புரிஞ்சவங்க கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஆமென். ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவர் யாரை நினைக்கிறார்? பெருமூச்சு விட்டு அழுத இஸ்ரவேலர்களை கர்த்தர் நினைத்தார். மூன்றாவதாக ஜெபிக்கிற அன்னாளை நினைத்தருளினார். ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் உங்களை நினைப்பார். அதாவது வீட்டில் நீங்கள் ஜெபித்தாலும் சபையில் வந்து ஜெபம் பண்ணணும். ஜெப வீட்டில் ஒரு நேரம் எடுக்கணும். நாங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுகளெல்லாம் பார்க்கவே முடியலை. இங்கிட்டு பைக்கில் போகிறாங்க, அங்கிட்டு பைக்கில் போகிறாங்க, இடையில ஜெப வீட்டுக்குள்ள நுழையிறதே கிடையாது. அல்லேலூயா. என்ன 12 மணி நேரமாக மீன் பொறிக்கிய? 12 மணி நேரம் மீன் குழம்பு, கறி, சிக்கன். 12 மணி நேரம் 12 மணி நேரம் 12 மணி நேரம். கடலுக்கு போகிறது சரி, வியாபாரம் பார்க்குறது சரி, ஃபுல்லாக வேலையா? ஃபுல்லாக வேலைன்னா என்ன? தலை ஊற முடி ஊற கொட்டி மொட்டையாக இருக்கணுமே. அல்லேலூயா. 12 மணி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 24 மணி நேரத்துக்கு தசம பாகம் 2.25 மணி நேரம் செவமன்னன். ஜெபிக்கிற அன்னாளை நினைவு கூர்ந்தார். படிங்க 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 19வது வசனம். அவ செபிக்கிறா, ஜேனைகளின் கர்த்தாவே, அதிலா சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கவனிங்க, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அதிலா ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும். அதெல்லாம் இப்படி யாராட்டும் பொருத்தனை பண்ணியிருக்கீங்களா? 2-3 ஆண் குழந்தை வச்சிருக்கிறவங்க ஏதாட்டும் பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? மேஜர் ஐயா பொருத்தனை எடுத்திருக்கீங்களா? ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா அந்த பிள்ளைய நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய ஊழியத்துக்கே கொடுத்துருவேன். பொருத்தனை எடுத்தா 19வது வசனம், அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, அதிகாலையில் தெரியுதுல்ல, 3 மணி 3:30க்கெல்லாம் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அறிந்தான் கர்த்தர் அவளை யாரை நினைச்சாரிப்பா? ஜெபம் பண்ணாம கொட்டாய் போட்டு தூங்குறவளையா நினைச்சாரு? சொல்லுங்க. முழங்கால் முடக்காம மனம் போல வாழ்றவளையா கர்த்தர் நினைச்சாரு? வாழ்றவனை கர்த்தர் நினைச்சாரா? ஐயா, யார ஆண்டவர் நினைச்சார்? அன்னாளை, ஜெபிக்கிற அன்னாள். ஜெபம் பண்ணணும். ஜெப வீட்டில் ஏதாட்டும் ஒரு நேரம் வந்து ஜெபிக்கிறது வேற. ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை குறிப்பிட்டு வந்து ஜெபிக்கிறது வேற. ஆமென். தாவீது சொல்றான், நான் அனுதினமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? ஆராய்ச்சி பண்ணுவேன். இந்த வானம் எப்படி உண்டானது, பூமி எப்படி உண்டானது, நட்சத்திரங்கள் எப்படி உண்டானது, சூரிய சந்திரன் எப்படி உண்டானது, இதையெல்லாம் படைத்த தேவன் இந்த மண்ணான மனுஷனாகி என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் நினைத்தாள். அதான்
செபிக்கிறவங்களா இருக்கணும். முதல்ல யாரை நினைச்சாரு? நோவாவையா பாவாவையா? நல்லா வாயை தரீங்க. நோவாவை நினைத்தருளினா. ரெண்டாவது யார் நினைச்சாரு? நண்பனாகி ஆபிரகாமை நினைத்தார். அவ்வளவு ரகசியம் பேசியிருக்காங்க நண்பன் ஆபிரகாம். மூணாவது யார் நினைச்சாரு? பெருமூச்சு விட்டு கத்தின இஸ்ரவேலர்களை நினைத்து. உங்கள் குடும்பம் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நாலாவது எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற அன்னாளாக இருக்கணும். புரியுதா? ஜெபித்து அவள் பொருத்தனை எடுத்தா. ஆண்டவரே 3 குழந்தைய கொடுத்துட்டிய, 3 பேர் பெருசாக வளர்ந்து 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 சம்பாதித்து எங்களை என்ன செய்யணும்? அப்படி காலமாக இது? அப்படி காலமாக சொல்ல 100ல் ஒரு 2-3 தான் அப்படி இருக்குது. மற்றதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சவுடனே எழி பானை சட்டிய நீ கொண்டு வந்துறீங்களே கிளம்பு. இப்படி காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நன்றி உணர்வற்ற காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போமே பிள்ளைகளை எதாட்டும் ஒன்று என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு கத்திரத்தில் ஜெபம் பண்ணுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். முழங்கால் படிவிடுமா? எல்லாரும் ஓரளவு புரிஞ்சிருச்சா? பைபிளை மடக்கி மட்டும் வைங்க. யார் பேக்கில் வைக்க வேண்டாம், பைபிளை மடக்கி வைங்க. அல்லேலூயா. முழங்கால் ஸ்ப்ரிங்கு போட்ட மாதிரி அப்படி ஸ்ப்ரிங் அப்படி வாலிபால் அப்படி அந்த பந்தை புஷ் பண்ணுவாங்களே அது மாதிரி எந்திக்கணும். அப்படி எந்திக்கணும். அல்லேலூயா. ஓரளவு புரிஞ்சிச்சா? எல்லாம் நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அவன் நம்ம யார்? தேவனா நம்மளை நினச்சிருக்கிறாருன்னா நம்ம ஏமாத்துறோம். சொல்லுங்க. நம்ம பணக்காரியமாக நினைச்சாரு, பலசாலியமா நம்மளை நினைச்சாரு. பக்கத்தில் பார்த்து இல்லை பிரதர், இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நம்ம அற்பமாக கிடந்தோம், தாழ்வில் கிடந்தோம். கரங்களை தட்டி உற்சாகமா சொல்லுங்க. என்னை நினைத்தருளினா நான் செய்கிற உடன்படிக்கை என் சந்ததிகளுக்கு, சந்ததி சந்ததிக்கு அது ஆசீர்வாதம். ராபாக்கா ராபாலாமா திராபாலாமா. நீ இன்றைக்கு உடன்படிக்கை பண்ண ஆண்டவரோடு. ஆபிரகாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுனா அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் யூத மக்களை அசைக்க முடியல, இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியல. ஆபிரகாம் பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததிகளை அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, தாழ்வுல இருந்த என்னை நினைத்தவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அன்னாளை போல செபிக்கிற அன்னாளை கர்த்தர் பார்க்கிறார். பெருமூச்சு விட்டு கதறுகிற தேவ ஜனத்தை பார்க்கிறார் ஆண்டவர். நண்பனாயிருந்த ஆபிரகாமை நினைத்தருளி லோத்தை காப்பாத்தினா. ஆமென். நீதிமானாயிருந்த நோவாவை கர்த்தர் அவன் குடும்பத்தை அவனை அழியாமல் பாதுகாத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம், எல்லாரும் எழுந்திருப்போம். உமது அன்பு என்னை தாங்குதையா. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடா தெய்வமே. கைகளை வச்சு சொல்லுங்க. கண்மலையே மீட்பரே, என்னை கைவிடா தெய்வமே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டிடுவேன், உம்மாலே ஒரு சொல்லுங்க சொல்லுங்க உம்மாலே ஒரு சாக்கு உடைகள் நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடு நீ. சாக்கு ஆடை நீக்கி என்னை சந்தோஷத்தால் மூடு நீ. கைதடி சொல்லுவோம்.
தாழ்விலே என்னை நினைத்தவரே உமக்கே நன்றி ஐயா. சொல்லுங்க தம்பி, தாழ்வில் இருந்த கர்த்தர் உங்களை நினைத்தறினா. சகோதரி, தாழ்வில் இருந்த ஆமை அண்ணாளை நினைத்தறினா. பெருமூச்சு விட்டு ஐயோ என் பிள்ளைகளை விட்டு நான் மரித்து போவேனோ என்று நினைத்த உன்னை உன் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி உன்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென். விழுந்து போன உன் கூடாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் விழுந்து போன உன் கூடாரத்தை, இழந்து போன உன் கூடாரத்தை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆண்டவர். நித்திய அஸ்திவாரத்தினால் உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். நித்திய மகிமை கண்டு உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நண்பனா மாறுங்க, சிநேகிதனா மாறுங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவா. சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க பாப்பா. ஆண்கள் பகுதியில்